ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. வாங்க, இன்றைக்கு கர்த்தருடைய நாள். அவருடைய ஆலயத்துக்கு போகணும் இல்லையா? ஒரு சிறிய வசன தியானத்தை செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க. 6 நாட்களும் வேலை செய்து கொண்டு 7வது நாள் உமக்குள்ளே மகிழும்படியாக, உமக்குள்ளே ஓய்ந்திருக்கும்படியாக, அவைக்குரிய பலனை பெற்றுக் கொள்ளவும் சபையாக கூடி நீர் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இந்த நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமாங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை வேறுபடுத்தி இருக்கிறார். நம்மை அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவங்களா செய்திருக்கிறார். ஒரு மனிதன் மனம் திரும்புகிற போது, மனமாற்றம் அடையும் போது, இந்த வாழ்க்கை முறைகளை அவன் விட்டுவிட்டு இந்த ராஜ்யங்களே குறித்து, என்றால் இந்த ராஜ்யத்துல நம்ம இருக்கும்போது இந்த ராஜ்யத்துக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தை நீங்க வாசித்தால், உங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியுங்க, உங்க வரிகளை செலுத்துங்கள், நீங்கள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அவ்வளவுதான். அது மாத்திரம் அல்ல, நீங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று நினைவில் கொள்ளுங்க. உங்கள் குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்படும் போது ராஜரீக ஆசாரிய கூட்டத்துல சேர்க்கப்படுகிறீங்க. இன்னும் நம்ம இந்த உலக சம்பந்தப்பட்ட ஆசைகள், வழிமுறைகள், வழக்கங்களை பின்பற்றுகிறவங்களா இருக்க மாட்டோங்க. இந்த உலகத்துக்கு நம்ம பாரமா இருக்க மாட்டோம், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்போம். உண்மையான கிறிஸ்தவன் ஒரு மாடலாக, எடுத்துக்காட்டா இருப்பான். மற்றவர்கள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக நமக்குள்ள உத்தமம், கீழ்ப்படிதல் மற்றும் ஒழுங்கு, கட்டுப்பாடு, எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல மாதிரியை காத்து கொள்ளணுங்க. ரொம்ப வேதனைங்க, இன்றைக்கு கிறிஸ்தவங்க என்று பெயர் வைத்திருக்கிறவங்க தேவன் நாமத்துக்கு வெட்கத்தை கொண்டு வருகிறாங்க. கர்த்தரை அறியாதவர்களை விட மோசமான நிலையில வாழ்கிறாங்க. இது கடைசி காலம். இதில் அநேகர் தவறி போவார்கள் என்ற விஷயம், அவங்க குளிர் விட்டு போவாங்க என்ற விஷயம், விசுவாசத்தை இழந்து போவாங்க என்ற விஷயம் நிறைவேறுகிறது. அதனால்தான் தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நீங்கள் காலங்களை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம காலத்தை அறிய சொன்னால் எந்த மாதத்துல இருக்கிறோம், என்ன தேதி என்று கூட சிலருக்கு தெரியாதுங்க. இன்றைக்கு இது என்ன வருஷங்க? இன்னும் 25வது வருஷம் நினைக்கிறீங்களா? அல்லது 26க்குள்ள வந்துட்டோன்னு நீங்க உணர்கிறீங்களா? 2026ஆம் வருஷத்துல 2026ல நம்ம இப்போ இருக்கிறோம். அப்பொழுதே புதிய வருஷம் தொடங்கி முதல் மாசம் முடிந்து விட்டது. 2வது மாசம் கூட முடிய போகிறது. நாட்கள் போய்கொண்டே இருக்குங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாகிறது. வருகையின் அடையாளங்கள் உலகம் முழுவதிலும் காணப்படுது. நெருப்பினால விபத்துகளை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், அநீதியை பார்க்கிறோம், அநியாயத்தை பார்க்கின்றோம். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு அடையாளமும் நிறைவேறி இருக்குதுங்க. பயிர் விளைவது போல பாவம் விளைந்து கிடக்கிறது உலகம் எல்லாம். தேவ கோபம் மூண்டெழுகிறது. இதோ தேவனின் கோபாக்கினை புறப்படுகிறது. அது புயலை போல சுற்றி 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 துன்மார்க்கன் தலையின் மேல் உக்கிரமாய் மோதும் என்று இருக்கு. என்னங்க, கடகடன்னு சுத்துகிறது என்றால் எப்ப விழும்னே தெரியாது. சுற்றி கொண்டிருக்கு தேவனுடைய கோபம். மனிதர்கள் எல்லா விதத்திலும் தேவனை துக்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, அவருடைய காயங்களிலே புண்படுத்துறாங்க. விசுவாசிகள் என்பதை நம்ம கவனிக்கிறோமா இல்லையா? அக்கிரமம் மிகுதியாகிக் கொண்டிருக்குங்க. அசுத்தத்தை பார்க்க முடியாத தேவன்
நோவாவின் காலத்துல கீழே பார்த்தபோது பூமி கெட்டு போயிருந்தது. இந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட கெட்டுப்போன நிலைமையை தான் பார்க்கிறோம். கெட்டது எதுவா இருந்தாலும் அதுல இருந்து நாற்றம் வருங்க. தேவனுக்கு பிரியமான நல்வாசனையா தேவ பிள்ளைகளாகிய நாம நன்றியோடு துதியோடு ஆராதிக்க வேண்டியிருக்கையில நாம நம்முடைய வாழ்க்கையில நன்றி இல்லாதவர்களாய், இந்த உலகத்துக்கு மாதிரி அற்றவர்களாக, தூக்க மயக்கத்துல அலட்சியமாக இருக்கிறோம். கமான், விழித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். நாம் விசுவாசிகளான போது இருந்ததை விட இப்பொழுது ரட்சிப்பு மிகவும் சமீபமாயிருக்கின்றது. நம்முடைய ரட்சிப்பு, நம்ம ஒருமுறை ரட்சிக்கப்பட்டோம். நம் பூரண ரட்சிப்பு என்னவென்றால், இந்த உலகத்திலிருந்து, இந்த உலக சோதனைகளிலிருந்து, இந்த மண் சரீரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தர் ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. அது சமீபமாயிருக்கு. கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, இரவு முடிஞ்சிருச்சு, பகல் விடிய போகுது. ஆகவே நாம் அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ராத்திரி போடுகிற துணிமணிக்கும் பகல்ல போடுற வஸ்திரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையாங்க? ராத்திரியில நைட் வியர்கள் வேற மாதிரி இருக்கும். அது உங்க கம்ஃபர்ட் பார்ப்பீங்க தவிர அது ஒரு மரியாதையா இருக்காது. ஒரு சிலர் அதை சுத்தம் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா வெளியே வந்தால் மாத்திரம் நீட்டா ஆயத்தமாவாங்க. கர்த்தர் உன்னை பார்க்கிறாருங்க. உன் வஸ்திரங்களை அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறார். உங்க வாழ்க்கையை பார்க்கின்றார். இருளில் இருக்கிறவங்களை போல நீங்க நினைக்காதீங்க. நீங்க வெளிச்சத்துல இருக்கிறவங்க. வெளிச்சத்திற்குரியவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். நம் ஆயுதங்கள் இந்த உலக சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் அல்ல. சர்வாங்க கவசம், தேவன் கொடுக்கும் கவசம். என்னங்க அது? அது நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் பெல்ட், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், வசனம் என்னும் பட்டயம், ரட்சிப்பு என்னும் தலை சீராவை தரித்து ஜபத்தோடு ஆயத்தமாயிருங்கள். ஜப ஆவியை கொண்டிருங்கள். ஆக்டிவேட் செய்வதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் போட்டுக்கொண்ட பிறகும் ஜபம் இல்லாவிட்டா அது வெறும் பொம்மையை போல இருக்கும். பிரயோஜனம் இருக்காது, அதுல கிரியை இருக்காது. ஜீவனுள்ள கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்ம ஜீவனுள்ளவர்களா இருக்கணும். 13ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். களியாட்டும் வெறியும், கட்டுப்பாடில்லாத கூச்சல்கள், களியாட்டுகள். உலகத்துல இதுதாங்க. கூச்சல் வேறு, ஆராதனை வேறு. சில இடத்துல நடக்கிறது கூச்சலா ஆராதனையானே தெரியல. கட்டுப்பாடு இல்லாத ஆடல் பாடல்கள் ஆராதனை என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஆலயங்கள்ல அது சத்தங்களின் கூட்டமாகுதே தவிர அங்க ஆர்ப்பாட்டங்களும் அட்டகாசங்களும் தெரிகிறதே தவிரங்க உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு ஆராதிக்கிறவங்க எங்க? நன்றியோடு துதியோடு கண்ணீரோடு ஆராதிக்கிறவங்க எங்க? உலக வழிமுறைகளை நம்ம பின்பற்றக்கூடாதுங்க. நம்மை உலகம் பின்பற்றணுங்க. தேவன் உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து சபையாய் வைத்தால் சாத்தான் சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வந்து விட்டான். கிறிஸ்தவ சபைகள்ல உலகம்தான் தெரியுது பாருங்க. அடிதடிகள், எலெக்ஷன்ஸ், பணத்துக்காக வாதங்கள், போட்டி போடுவது, பொறாமைகள், இதெல்லாம் சரீர சம்பந்தமானது, உலக சம்பந்தமானது, இருள் சம்பந்தப்பட்டது. வெளிச்சத்திற்குரியவர்களா நம்ம இருக்க வேண்டும். போராயுதங்களை தரிக்க வேண்டும். களியாட்டுகளும் வெறியும், என்னங்க வெறியும், அடுத்து காம விகாரமும், வேசித்தனமும் காம விகாரமும். காம விகாரங்கள் எங்க பார்த்தாலும் உலகத்துல பரியாசங்கள், தவறான பேச்சுகள், சிரிக்கிறதும் 2 அர்த்தங்கள் வரும்படி பேசுவதும், வேற்று சரீரங்களை விரும்புகிறவர்களா இருப்பதும், மற்றவர்களை தொட வேண்டும் என்று, ஏதோ ஒரு திருப்தியை அடைய வேண்டும் என்று, வாயின் வார்த்தைகளால வேசித்தனம் செய்ய வேண்டும் என்று, அசுத்தமான அருவருப்பான காட்சிகளை பார்த்து கொண்டு
இது உலக சம்பந்தமான காம விகாரங்கள். எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினால் அவ்வளவு பெரியவங்க என்ற நிலைக்கு இந்த உலகம் தரம் தாழ்ந்து போகும்போது காதை மூடிக்கொள்ளாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு காலத்துல கெட்ட வார்த்தை என்பது அதை எல்லாரும் பார்க்கும்படி வெளியரங்கமா அதை பேசுகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. அது ஒரு இன்டர்னல் மேட்டராக இருக்கும். இன்றைக்கு 10 பேர் நடுவுல பிள்ளைங்க இருக்கிற இடத்துல, பெரியவங்க இருக்கிற இடத்துல என்ன நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்று யோசிக்காமல் வாய்க்கு வருகிற அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள் நடுவிலே நீங்கள் வெளிச்சத்திற்குரியவர்களா இருங்கள். உங்க காதுகளை நீங்க மூடிக்கொள்ளுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தூரமா போய் விடுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. வேசித்தனம் உள்ளவர்களா இல்லாமல் வேசித்தனங்கள், காம விகாரங்கள், களியாட்டும் வெறியும், பக்தியின் பேர்ல இது எத்தனை நடக்கிறதோ, எங்கெங்க நடக்குதோ நீங்களே பாருங்க. உலகத்துல அநேக இடங்கள்ல பண்டிகைகள் என்று, திருவிழாக்கள் என்று அங்க பாக்குறது என்னங்க? நடனங்கள், களியாட்டுகளும் வெறிகளுங்க, காம விகாரங்கள், வேசித்தனங்கள், அநேக தவறான விதத்தில் நடக்கும் வியாபாரங்கள். நீங்கள் அவைகளில் நடவாதிருங்கள். மந்தமானவர்களாய் வெறியினாலே மந்தமா இராதீங்க. ஒரு அலட்சியமாக நீங்க இருக்காதீங்க. பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராக நடக்க கடவோம். இன்னொரு வார்த்தை கூட இருக்காங்க. வேசித்தனமும் காம விகாரமும் அக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களா இல்லாமல். கலக பிரியர்கள் ஒரு சிலர், வேண்டுமென்றே ஒரு சிலர் இப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. என்னங்க? கலகங்கள், அனாவசியமான சண்டைகள். ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க, சிரித்துக் கொண்டே பேசுவாங்க. திடீரென்று ஒருவர் அடித்துக் கொள்வாங்க, ஒருவரை திட்டிக் கொள்ளுவாங்க, ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்து கொள்ளுவாங்க. பொறாமை குணம் உடையவர்கள், பகைகள், போட்டி போடுகிறவங்க. இதெல்லாம் சரீரத்திற்குரியது, உலகத்திற்குரியது, அந்தகாரத்திற்குரியது. ஏசாண்டவர் பிள்ளைங்க, இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சாட்சி கொடுக்கிறவங்க. இப்படிப்பட்ட அந்தகார கிரியைகள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பங்கும் இருக்கக்கூடாது. நீங்கள் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராக நடந்து கொள்ளுங்கள். மரியாதையா, ஒரு டீசென்டா. தேவ பிள்ளைகள் மரியாதையா ஆடை அணிந்திருப்பாங்க. அவங்க உரையாடல் கனமா இருக்கும், மரியாதையா இருக்கும். வல்கர் லாங்குவேஜ் இருக்காது, அதுல அசுத்தமான வார்த்தைகள் இருக்காது, அருவருப்பா இருக்காதுங்க. அசிங்கமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் வராது, நம்ம வாயில வரக்கூடாது. நீங்க விட்டு விடுங்க அவைகளை. உங்க வாய் அப்படிப்பட்டவர்களை ஒருவேளை பேசி இருக்கலாம். இப்போ இயேசுவின் அக்கினியினால உங்களுடைய நாவது பரிசுத்தப்படுத்தப்படணும். இப்போ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய நாவு. மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராக நடந்து கொள்ளுங்கள். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். நீங்க கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறாங்க. உங்களுடைய பழைய சுபாவத்தை விட்டுவிட்டு புதிய சுபாவத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள காணப்படணுங்க. கிறிஸ்துவை போல உங்களுடைய வார்த்தைகள், உங்க சுபாவம், உங்க நடத்தை, உங்க உரையாடல், உங்களை பார்க்கிறவங்க உங்களுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கிருபை, இரக்கங்களை, அன்பு, உத்தமங்களை பார்க்க முடியணுங்க. அதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறது, அதுக்கு நம்ம தேவனுடைய வசனத்தை வாசிப்பது, அதுக்குதான் இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டது. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாள் என்ற ஆலயத்தில் இஷ்டம் போல களியாட்டுக்கு இடம் கொடாமல் ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிப்பதற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது எங்கள் நடத்தையை ஜாக்கிரதையை பார்த்துக்கொள்ள உதவுங்க. அந்தகார சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடாமல் தேவ ஆவியை உடையவர்களாக மரியாதையாய் நடந்து கொள்ள பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தும்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்க நம் அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த
8939801234 நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்க ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில் சென்னையில் நடக்கிற ஆராதனையை, தமிழ் ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். உங்க அனுகூலத்தின்படியாக இந்த ஆராதனையில கூட நீங்க கலந்து கொள்ளுங்க. அப்படியே கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16 அன்று மதியம் 2 வரை, மாலை 6 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2 வரை, மாலை 6 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.